எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. மனிதர்களாகிய நம்முடைய மனம்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக அழகிய படைப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இதை நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. நம்முடைய படைப்பாளனே அவனுடைய வேதங்களில் தெரிவிக்கின்றான். மனிதனை மிக அழகிய அமைப்பில் நாம் படைத்திருக்கின்றோம். மனிதனுடைய தன்மை என்பது அவனுடைய மனதை மையப்படுத்தியது. நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் நீங்க பெருசு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் விட நம்முடைய மனம் பெரியது. இதை நாம் மனதார ஆழமாக உணர வேண்டும். நாம் மிக அற்புதமான மனம் என்ற படைப்பை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு. இந்த மனதின் கண்ணியம் பெரியது. இறைவன் இந்த மனதை கண்ணியப்படுத்த சொல்கின்றான். மனம் என்பது விருப்பங்களை கொண்டிருப்பது. மனம் என்றாலே விருப்பங்கள் தான், தேவைகள் தான். அப்போ இந்த மனம் அகிலங்களிலேயே மிக கண்ணியமான மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிற நிலையில் இந்த மனம் கொள்ளக்கூடிய விருப்பங்கள் என்பது, தேவைகள் என்பது எப்படியானதாக இருக்க வேண்டும்? உயர்வானதாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய தேவையாக கொண்டு அதையே லட்சியமாக கொண்டு விடக்கூடாது. அதுல ரொம்ப முக்கியமா விபாசனாவோட கல்ச்சர்ல சொல்லக்கூடிய விஷயம் அந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட், அதாவது உலகாயத மனம் என்று சொல்வார்கள். நம்ம அந்த பைபிள் வேர்ஸ் பத்தி எல்லாம் கூட ஒரு செஷன்ல பார்த்தோம். அப்போ
உலகாயத மனம், மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தினுடைய பொருள்களை வேண்டக்கூடிய மனம், இந்த உலகத்தினுடைய பொருள்களை அடைவதையே லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய மனம். இந்த மாதிரியான லட்சியம் மனதினுடைய அந்த மகா கண்ணியத்திற்கு பொருத்தமற்றது. யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு அம்பானி இருக்கிறாரு. அவர் வந்து எப்படியாவது மாசம் 10,000 சம்பாரிச்சிடணும். அதையே அவர் எய்மா எப்படி கொள்ள முடியும்? அப்போ உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன பெருசு. அவர் நினைச்சாருன்னா பல கோடி சம்பாதிக்கலாம். ஆனா அவர் வந்து சின்னதா விரும்புறது அந்த மாதிரிதான். நம்ம மனம் வந்து இவ்வளவு கண்ணியமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனம் இந்த உலகத்தினுடைய பொருள்களை தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே கொள்ளுகிறது. இது மனதின் தகுதிக்கு இழுக்கு என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப மனதின் தகுதிக்கு எது ஏற்றது என்றால் ஆன்மீக மேன்மை. ஆன்மீக மேன்மைதான் நம்முடைய மனதின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதுக்கு அதுக்கு வந்து வடிவம் கொடுக்க முடியாது. அதை டிஃபைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில மனித மனம்தான் இருக்க முடியும். அந்த ஜேர்னியில தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மனித மனதினுடைய லட்சியமாக இருந்து கொள்ளலாம். இருக்க வேண்டும். அதுதான் விபாசனால ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இருப்பின் நிறை உணர்வு, பிளிஸ் ஆன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பின் நிறைவை நோக்கி முன்னேறுதல். இது ரொம்ப சிம்பிளான டீச்சிங் தான். ஆனா இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. அதாவது நாம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு நம்ம மனசுல எந்த விதமான மெட்டீரியலிஸ்டிக் நீடுமே இருக்கவே கூடாது. நான் வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும். பொருள் சார்ந்த எதுவுமே உங்க மனசுல இருக்கவே கூடாது. நீங்க கோயிலுக்கே போறீங்களா? எதுவுமே பிரேயரே பண்ணாதீங்க. அப்ப என்னங்கய்யா பண்றதுன்னா, உங்களுடைய இருப்பு இருக்கிறதே, அதனுடைய நிறைவை நீங்கள் விரும்பியவர்களாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பின் நிறைவை நோக்கிய தன்மையில் உங்கள் மனதை அமைத்துக் கொள்ளுங்கள். என்னது? என் மனசு நல்லா இருக்கணும். என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். என் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். எனக்கு இப்ப உங்களுடைய இந்த உடம்பும் மனசும் எதை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது? உணவை கொண்டு, நீரை கொண்டு, காற்றை கொண்டு. சரியா? அப்ப நல்ல உணவு எனக்கு வேணும். நல்ல காத்து எனக்கு வேணும். நல்ல தண்ணி எனக்கு வேணும். நல்ல வாழ்விடம் எனக்கு வேணும். நல்ல உறவுகள் எனக்கு வேணும். இவ்வளவுதான். இதுதான் இருப்பின் நிறைவை நோக்கி நம்முடைய மனதை அமைத்துக் கொள்ளும். சோ உங்களுடைய பிரேயர்ல வேற எதுவுமே தேவையில்லை. பாஸ்டர்னால என்ன சொல்றாங்க? இதுவே தேவையில்லைங்கிறாங்க. நீங்க உங்க இருப்பை உணர்ந்தாலே போதும். இயல்பாவே அந்த இருப்பை நிறைவை நோக்கி நகர்த்தி கொள்வதுதான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். அப்படியே நீங்க ஏதாவது கேட்கணும். ஏன்னா உலகத்துல நீங்க வாழ்றீங்க. மெட்டீரியலா எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா ஏதாவது கேட்கக்கூடிய மனசு உங்களுக்கு பழகி இருக்குது. அப்படி கேட்கிறதா இருந்தா நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை கேட்டுக்கங்க. நல்ல மன ஆரோக்கியத்தை கேட்டுக்கங்க. நல்ல உணவு, தூய்மையான உணவை கேளுங்க. தூய்மையான நீரை, காத்த, சூழலை, உறவுகளை கேளுங்க. அவ்வளவுதான். இது வந்து மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் கிடையாது. இது ஆன்மீக பயணத்துல உங்களை நிலை நிறுத்துறதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். இதுதான் இருப்பின் நிறை உணர்வு. அதான் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சு வச்சுக்கோங்க. எதுவுமே கேட்காதீங்க. உட்காந்து உங்க உடம்பு அப்படியே கவனிங்க. நீங்க எவ்வளவு அழகா படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க மனசை கவனி. மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அதுல எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு தேவைகள், எவ்வளவு விருப்பங்கள், என்னென்ன அதுல சிந்தனைகள் இருக்குது. அதை அப்படியே பாருங்க. உங்க உணவை அப்படியே நினைச்சு பாருங்க. உணவை அப்படியே கொடுக்க ஒரு ஒரு பழம் அப்படியே விளையுது. அதை சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னே ஒரு திருப்தி ஏற்படுது. அந்த பழம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அந்த பழம் எப்படி உங்களுக்கு உணவா ஐடென்டிஃபை ஆகி, எப்படி அதன் மேல விருப்பம் உண்டாகி, அது ஒரு சுவையை உங்க நாக்கு அப்படியே உணர்ந்து. ஸோ உங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, உங்க உடம்பு, மனசு, இது மேல கவனம் செலுத்திட்டு அப்படியே இருங்க. புரிஞ்சுக்க முடியுது? வேற எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம், கேட்க வேண்டாம். உங்க இருப்பின் மீது கவனம். அந்த இருப்பின் மேன்மையை விரும்பக்கூடிய ஒரு நிலை. இதுதான் வந்து உங்களுடைய மனதின் கண்ணியத்திற்கு அழகு என்று சொல்லுகிறார். எதையுமே கேட்காது. எதையுமே கேட்காது. அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த காலை பிரார்த்தனையில வந்து என்ன சொல்லியிருக்கோம்? அமைதியும் சமாதானமும்
ஆரோக்கியமும் ஞானங்களும், நன்மைகளும் மேன்மைகளும், குளிர்ச்சியும் கதகதப்பும், தூய உணவுகளும் உறவுகளும், சோலைகளும் நீரோடைகளும், இதெல்லாம் இதெல்லாமே நம்முடைய இருப்பை நிறைவுபடுத்தக்கூடிய அம்சம். இதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. இருப்பை உணரக்கூடிய அம்சம். இருப்பை உணர்ந்து விட்டாலே அதை மேன்மைப்படுத்தக்கூடிய போக்கு அடுத்து இயல்பாகவே உருவாகும். அப்ப இதுதான் ஒரு மனதின் கண்ணியத்திற்கு அழகு. அதனால நோ பிரேயர்ஸ், நோ மெட்டீரியலிஸ்டிக் விண்ணப்பங்கள். அது வேணும், இது வேணும், எதுவுமே கேட்க வேண்டாம். எனக்கு எவ்வளவு அழகான உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு எவ்வளவு அழகான மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மனசுல எவ்வளவு அழகான சிந்தனை, எனக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, தண்ணி மழை வருது, எனக்காக தான் வருது, மழை எனக்காக தான் வருது, சூரியனே எனக்காக தான் உதிக்குது, சந்திரனும் கோள்களும் நட்சத்திரங்களும் எனக்காக தான். நான் சுவாசிக்கிற காத்து இந்த அகிலங்களுடைய அத்தனை சாரங்களின் விஷயத்தையும் உள்ள எசன்ஸையும் உள்ளடக்கி தான் உள்ள வருது. எனக்காக அகிலங்களின் இறைவன் இந்த மூச்சினுடைய கருவையை படைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு ஸ்பெஷல். இதுதான் இருப்பின் நிறைவுணர்வில் லயித்திருத்தல். உங்களுடைய இருப்பின் உணர்வு, நிறை உணர்வு, இதுதான் மனதின் தகுதிக்கு அழகு என்று மாஸ்டர் சொல்றாங்க. சோ இனிமேலு இறைவனே எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும், இந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிடணும், இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு லேண்ட் வாங்கிடணும், அந்த நகை வேலை ஏறுறதுக்குள்ள ஒரு 10 பவுன் நம்ம சேர்த்துடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வேண்டாம். அப்படியே உட்காருங்க, உங்க உடம்பு அப்படியே நினைச்சு பாருங்க. சோ இந்த அடிப்படையை நாம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு நினைவூட்டல் தான். அதாவது முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் பண்ணமா இல்லையா? அது என்னது? இருப்பின் நிறை உணர்விற்கான வழிகாட்டுதல். சரியா? சோ இப்போ நாம அதுதான் செய்ய போறோம். முடிவெளி தத்துவம். முடிவெளி தத்துவம் என்பது நம்முடைய இருப்பை விளக்கமாக நமக்கே வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தானே. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோன்றத சொல்லக்கூடிய தத்துவம் தானே. அதை சிந்தனையை உணரக்கூடிய தியானம் தான் இருப்பின் நிறை உணர்விற்கான வழிமுறையாக விபாசனால வச்சிருக்கிறார். சரியா? சோ இப்போ முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் நாம் செய்ய இருக்கின்றோம். நான் வாசிப்பேன், அதன் உணர்வுகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய இருப்பின் நிறை உணர்வில் லயித்திருங்கள். அது நிறைவடைந்த பிறகு மூச்சின் மீது கவனம் வைத்து ஆனாபானா செஞ்சுட்டு இறைவுணர் சுவாசம் செஞ்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடிக்கொண்டு அதிட்டானாவில் அமர்ந்து கொள்ளுங்கள். முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம். அகில உலகங்களையெல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பரந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா பிரபஞ்ச வெளியில் பூமி எனும் சிறிய கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியினுடைய இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்ட படைப்பு என்பதை நான் உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி, அந்த இறையாற்றல் இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக ஒரு காலத்தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இந்த பூமியிலே நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை உணர்கின்றேன். இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று, சூரிய ஒளி உள்ளிட்ட பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் எனக்காக அந்த மகா சக்தியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மூச்சு இதை எனக்கு உணர்த்துகிறது. என்னுடைய வியர்வை துவாரங்களின் வழியாக உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நுட்பமான பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் அதை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நான் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அகிலங்களின் இறைவனால், அகிலங்களின் அதிபதியால் நான் கவனிக்கப்பட்டு வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு மனிதன். எனக்குள் பரிசுத்தமான
உயிராற்றல், உயிர் எனும் அந்த பரிசுத்தமான இயக்க ஆற்றல், ஆதார சக்தி நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவம் மிக்க மறைவான தூய்மையான ஆற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கு பின்னாலும் அந்த புனிதமான ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புனிதமான ஆற்றலே என்னுடைய இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் ஜடமல்ல, உயிர்ப்புள்ள ஒரு இருப்பு. அந்த புனிதமான ஆற்றலை கொண்டு அது நடக்கிறது. நான் உயிரோடு இருக்கின்றேன். என்னுடைய உயிரை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம், என்னுடைய மனம்தான் என்னுடைய உயிரையே உணர்கிறது. என்னுடைய மனம் என்னுடைய இருப்பின், நான் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. என்னுடைய மனம் மறைவானது. என்னுடைய மனம் உணர்வுகள், உணர்ச்சிகள், விருப்பங்கள், தேவைகள், சிந்தனைகள், கவனம் என பல்வேறு விதமான நுட்பமான தன்மைகளால் நிறைந்ததாக இருக்கின்றது. என்னுடைய மனதை கொண்டே என்னுடைய வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனதை கொண்டு என்னுடைய மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பருவுடல், செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், உறுப்புகள், இரத்தம் ஆகிய பல்வேறு தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக என்னுடைய உடல் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இருப்பின் உலகம் சார்ந்த அடையாளம் என்னுடைய பருவுடல். என்னுடைய இந்த பரு உடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்ந்து பரவுகின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய உடல் நேர்த்தியுடன் ஆரோக்கியமாக சுகமாக இயங்க முடியும். என்னுடைய உடல் எனும் அழகிய அமைப்பை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தலை, என்னுடைய கண்கள், என்னுடைய மூக்கு, என்னுடைய உதடுகள், என்னுடைய நாக்கு, என்னுடைய பற்கள், என்னுடைய காதுகள், என்னுடைய தலைமுடி, என்னுடைய கழுத்து, எனது இரு தோள்பட்டைகள், எனது இரு கைகள், என்னுடைய மார்பு, என்னுடைய வயிறு, என்னுடைய முதுகு பரப்பு, இப்ப இந்த பரப்பினுள் இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளுறுப்புகள், இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல், குடல்கள், வயிறு, சிறுநீர்ப்பை, பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், என்னுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் நான் உணர்கின்றேன். என்னுடைய கால்களை நான் உணர்கின்றேன். என்னுடைய இந்த அழகிய பரு அமைப்பின் அம்சங்களை எல்லாம் நான் கவனித்து உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடலுக்கான உயிராற்றல், என்னுடைய உடலின் இயக்கங்களுக்கான உயிராற்றல் என்னுடைய மனதை கடந்தே என்னுடைய இந்த பருவுடலை அடைய முடியும் என்ற என்னுடைய படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விதியை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடலின் இயக்கங்களுக்கான உயிராற்றல் என்னுடைய மனதை கடந்தே என்னுடைய உடலை அடைய முடியும் என்ற என்னுடைய படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விதியை நான் இப்போது உணர்கின்றேன். என்னுடைய மனம் அமைதி, சமாதானம், பொறுமை,
சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறையச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது எனது உயிராற்றலானது என்னுடைய பரு உடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் என்னுடைய பரு உடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை நான் எனக்குள் இப்போது உறுதியாக நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய மனம் எப்போதும் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என்னுடைய மனதில் நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது எனது உயிராற்றலானது என்னுடைய பரு உடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படுகின்றது. இதுதான் என்னுடைய நோய்களுக்கும் வறுமைக்கும் இன்னும் எல்லா விதமான உடல் சார்ந்த சுகவீனங்களுக்கும் அடிப்படை என்பதை நான் எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் தீண்டப்படாமல் நான் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என்னுடைய மனதில் நான் உறுதியாக கொண்டிருக்கின்றேன். என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக இப்போது நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய படைப்பம்சங்களின் மையமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனம், இந்த மனதின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் இப்போது நிறைவாக ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள நான் உறுதியான விருப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இருப்பை நிறைவாக்கிக் கொள்வதற்கு, மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்னுடைய மனதை செம்மைப்படுத்துவதுதான் சாலச் சிறந்த வழி என்பதை நான் ஆழமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வை எனக்கு நினைவூட்டிய என்னுடைய படைப்பாளனுக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு. மூச்சின் மீது அழகான லேசான கவனம். உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு எனக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நான் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் லேசான முறையில் கவனியுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடியதாக அந்த கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சையும் தவற விடாதீர்கள்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் உணர்வுடன் கவனிக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். அகிலங்களின் இறைவனால் நாம் கவனிக்கப்பட்டு வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வுடன் ஒவ்வொரு மூச்சு கவனிக்க வேண்டும். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து அந்த இருப்பின் நிறை உணர்வு, இருப்பின் நிறைவை நோக்கி நம்முடைய நகர்வுகளை அமைத்துக் கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் ஆதி மூல தவத்தினுடைய தொடக்கம் இதிலிருந்து தான் அமைகிறது. இப்ப நம்ம நாளிலிருந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு ஆதி மூல தவத்தை மீண்டும் தொடங்க இருக்கு. ஆதி மூல தவம் தொடர்பான டீச்சிங்ஸ் இது வந்து நம்ம ஒவ்வொரு பீரியாடிக்கலி பண்ணிட்டு இருக்கோம், கேப் விட்டு. ஐ திங்க் இது வந்து வெர்ஷன் 3ன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த நாளையிலிருந்து பண்ண போறேன். ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படையே இந்த இருப்பின் நிறை உணர்வு தான். நீங்க இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இறைவன் உங்களை பார்க்கறான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்ல இருக்கிறதான ஆதிமூல தவம். இறைவன் உங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? இருப்பின் நிறை உணர்வில் இருக்க வேண்டும். கம்ப்ளைண்ட் மோட்ல இருக்கக்கூடாது, குறை சொல்ற மோட்ல இருக்கக்கூடாது. குறைவான மோடு, நிறைவு உணர்வு. அழகா இறைவனை நீ அழகா படைச்சிருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்திலேயே மேன்மை மிக்க படைப்பான மனசை எனக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நான் கவனிச்சு உன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். அவ்வளவு. அதுதான் ஆதிமூலத்துவம். ஸோ ஆதிமூலத்துவம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த வெர்ஷன் 3 ஆஃப் ஆதிமூலத்துவம் டீச்சிங்ஸ்ல நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே மாஸ்டர்ஸ், நம்முடைய முன்னோடிகள், அவர்களுடைய மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டவைகள் தான். அது எல்லாமே இறைவனுடைய வேதங்கள் தான். மீண்டும் நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். மேன்மைமிக்க ஆன்மீக பயணத்தை இறைவன் நமக்கு அழகானதாகவும் லேசானதாகவும் ஆக்கி தந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் அதற்கான தகுதிகளை, அந்த ஆன்மீக பயணத்தில் நாம் அமைந்து கொள்வதற்கான தகுதிகளை நமக்கு இறைவன் உயர்த்தி தர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இன்றைய தியான வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.